ஸோ நான் இப்போ பெஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி டிரைவர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் கைடு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெஸ்ட் ட்ராக் கால் டாக்ஸி டிரைவர் ஆப்பை டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் அனுப்பிச்சு கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக லிங்க்கில் இருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் பெஸ்ட்டு டிரைவரா அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா ஜாத இடத்துல இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் காட்டுது. இப்போது நான் ஆப்புக்குள்ளே வரேன். ஸோ ஆப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பெர்மிஷன் கேட்கும். ஸோ இந்த பெர்மிஷன் தான் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டிவைஸ் லொக்கேஷன் கேட்குது. ஜிபிஎஸ் நம்ம ஆன் பண்ணதுனால நம்மகிட்ட ஆன் பண்ண சொல்லுது. ஸோ அந்த பெர்மிஷனை நீங்கள் கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப் வேலை செய்யாது. ஃபஸ்ட் நான் டேர்ன் ஆன் கொடுத்துட்றேன். ஸோ டிரைவர் லொக்கேஷன் எனேபிள் சக்ஸஸ்னு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளோட அலர்ட் எல்லாம் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் அலோவ் கொடுக்கணும். அப்புறம் இது எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு லிங்க்லேயே வந்திருக்கணும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி லாகின் ஃபெயில்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு லிங்க் அடி கொடுப்பாங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் லொக்கேஷன் கேட்குது. இதை கண்டிப்பாக ஆன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ட்ராக் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணணுமான்னு கேட்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து அப்படியே பேக் வந்துட்டிங்க அப்படின்னா அலோவ் கேட்கும். இந்த மாதிரி கேட்கும், ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான், இதான் ஃபஸ்ட்டு செட்டிங். ஸோ இதிலே உங்களுக்கு ஓகே ஆகலை அப்படின்னா டேரெக்டாக மெனுவில் போயிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஜிபிஎஸ், பேட்டரி ஆப்டிமேஷன், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஆப் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒருவேளை நீங்கள் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஆப்பில் திரும்ப ஜிபிஎஸ் லொக்கேஷன் கேட்கும். இந்த மாதிரி கேட்கும். இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக டர்ன் ஆன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் ஆப் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன் பண்ணிட்டு இந்த ரீசென்டர் பட்டன் இருக்குல்ல, இந்த ரீசென்டர் பட்டன் இந்த 2 வாட்டி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டாக ஆன்லைனில் இருக்குது. இப்போ நான் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் லாக் அவுட் பண்ணணுன்னா டேரெக்டாக ஆஃப்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ஸ்லைட் பண்ணணும். ஆஃப்லைனில் போகிறோம். உங்களுக்கு ஆஃப்லைனில் அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக ஆஃப்லைனுங்கிற மாதிரி மார்க் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் காலையில் ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்லைன். சரிங்களா? ஸோ இதுதான் ஆஃப்லைன் ஆன்லைன். இதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து மை ப்ரொஃபைல். ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைல் நேம் எல்லாம் அப்டேட் பண்ணணும். இதில் கரெக்டான நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மை வெஹிக்கிள். உங்கள் வெஹிக்கிள் ஏதாவது ஆட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி மாற்றுறதா இருந்தாலும் வெஹிக்கிள் ஆட் பண்ணி எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். வெஹிக்கிளுக்கு ஏதாவது இமேஜ் செட் பண்ணணும், கார் சிம்பிள் செட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணி வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மை ரைட்ஸ், இதில் வந்து உங்களோட ரைட்ஸ் எவ்வளோ, இந்த மாதம் எவ்வளோ ரைட் போயிருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில் வரும். டிரைவர் பே எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட்டுங்கிற மாதிரி வரும். அடுத்து வாலெட்டுங்கிறது வந்து இது வந்து அண்டர் 100 கீழே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா ஆஃபீஸ் கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கேருந்தே நீங்கள் ரீசார்ஜ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் ஆஃபீஸில் அவைலபிளில் வந்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வாலெட்லாம் அமௌண்ட் ஏறிடும். ஸோ வாலெட்டில் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் க்ளோஸ் ஆகாது. அடுத்து மை டார்கெட் எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் வரும். இன்றைக்கி எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஓகே. செட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த செட்டிங்ஸில் ஆல் பெர்மிஷன் கிராண்டட்ங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாஃப்ட்வேர் வேலை செய்யும்.
சரிங்களா? ஸோ இது வந்து ஷேர், நம்ம ஆப்பை மற்ற டிரைவருக்கு ஷேர் பண்ணோம், இல்லை இன்னொரு மொபைலை நீங்கள் மாற்ற போனீங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆப் ஒர்க் ஆகலை, ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னா டேரெக்டாக ஹெல்ப்பில் போயிட்டு ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி அவங்ககிட்ட என்னன்னு பேசிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணீங்க அப்படின்னா சரியாக வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.